சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து வந்து ரோகிணியோட அம்மா கிருஷ் அதை மகேஸ்வரி 3 பேர்த்தையும் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் ரோகிணி வந்து உண்மையை சொல்லிடுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ மீனான்னு சொல்லி பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. அந்த பக்கம் மீனா வந்து ஒரு குழப்பத்திலேயே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. உண்மையை மறைக்கிற குற்ற உணர்ச்சியில் அப்பளத்தை கருக்கி 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 எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ருதி வந்து வீட்டில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றப்ப நம்ம மீனாவை பார்த்து, என்ன மீனா புது டிஷ் ட்ரை பண்ணுறீங்களா, அப்பளத்தை ஏன் கருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரி ஸ்ருதி, நான் ஏதோ ஒரு கவனத்தில் இருந்தேன். நீங்கள் வந்து கோயிலில் இருந்தப்போ கூட நல்லா இருந்தீங்க, அந்த தண்ணி பிடிக்க அந்த ஆற்றுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் ஃபேஸே மாறிடுச்சு. என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கள், மறைக்காதீங்க மறைக்காதீங்கன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஸ்ருதி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி வந்து பயத்தோட ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் வந்து உள்ளே வந்து மீனா கிட்ட என்ன பேசுகிறாங்கன்றத பார்க்கறதுக்காக வர்றாங்க. அப்போ ரோகிணி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மீனா நல்லா தான் இருக்காங்க, நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்ட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. உடனே மீனா வந்து ரோகிணியை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. இந்த பக்கம் அப்பா யார் வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம சொந்தக்காரவங்க தான், தெரிஞ்சவங்க தான், வாங்கன்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. 3 பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே வந்து ரோகிணி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. மீனா வந்து அப்படியே ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்போவுமே வந்து கிருஷ்ஷை பார்த்துன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகி மீனா வா கிருஷ் வா உள்ள வா அப்படின்னு தானே கூப்பிடுவாங்க. இன்னைக்கு ரொம்ப சைலண்டாக இருக்காங்களோ, வாங்கன்னு கூட கூப்பிடவே இல்லை, முறைச்சிட்டே நிற்கிறாங்க. அவ்வளோதான். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி அவங்கள பயங்கரமாக இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. எப்பயும் ரோஹிணி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வாண்டடாக வந்து மீனாட்ட ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பண்ண வரைக்கும் போதும் அப்படின்ட்டாங்க. மீனா எந்த ஹெல்ப்பும் நீங்கள் பண்ண வேணாம் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எப்பயும் வேலையே பார்க்காத ரோஹிணி இன்னைக்கு இழுத்து போட்டு எல்லாத்துக்கும் பரிமாற வைக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. மனோஜோட காமெடி தான் இன்னைக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தார். மனோஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் முட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரோகிணி தான் வந்து வச்சாங்க, மனோஜுக்கும் வச்சாங்க. அது அப்பளத்துக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டாரு. எனக்கு முட்டை வைக்கல, இன்னொரு முட்டை வைங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. உடனே வந்து அந்த கிருஷ் பையன் வந்து அந்த ஒளிச்சு வச்ச முட்டையை பார்த்துட்டான். கிருஷ் வந்து உடனே அங்கிள் வந்து சாப்பாட்டுக்குள்ளே முட்டையை ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு போட்டு விட்டுட்டான். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே வந்து நம்ம முத்துவோட அப்பா சொல்கிறாரு, இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் பொய் சொல்லக்கூடாதுரா, வீட்டில் இருக்கவங்ககிட்டே பொய் சொன்னேன்னா நீ என்ன வருது, வீட்டில் எப்போவுமே எல்லார்ட்டையும் உண்மையாக இருக்கும், இது சின்ன சின்ன விஷயம் தான் இப்போ கடைசியில் பெருசாக மாறும், அதனால் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை கூட பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தாக வந்து முத்துவோட அப்பா சொல்கிறாங்க. அது மீனாக்கு பயங்கரமாக குத்துது. உண்மையை இதில் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அப்படியே ரோகிணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அதோட இன்னைக்கு தொடர் முடிஞ்சு போச்சு.